சென்னை கொண்டித்தோப்பு பெத்தநாயக்கன் தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் காற்றுக்காக கதவை திறந்து வைத்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென சப்தம் கேட்டு பார்த்தபோது வீட்டுக்குள் நுழைந்த நபர்கள் லேப்டாப், 3 செல்போன்கள் போன்றவற்றை திருடுவது தெரிய வந்தது. உடனே அவர் சப்தம் எழுப்பவே அந்த பகுதியில் ரோந்து சென்ற 7 கிணறு காவல் நிலைய போலீசார் 3 பேரையும் மடக்கி பிடித்தனர். லேப்டாப்பில் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த டோர் லாக் பண்ணாதனால அவங்க நேராக உள்ளே லேப்டாப், 3 செல்ஃபோன் எடுத்தும் போனாங்க. பையன் உடனே சவுண்ட் வந்தவொடனே ஏந்துட்டு அவனை ஒருத்தனை மட்டும் பிடிச்சாங்க. அதே பகுதியில் உள்ள சிறிய ஹோட்டல் ஒன்றின் உள்ளேயும் புகுந்து செல்போன்களை இவர்கள் திருடி உள்ளனர். நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். நல்லா எழுந்து பார்க்கும்போது செல்லு இல்லை. அது அப்புறமா தான் எனக்கு தெரியும். அங்கேயும் திருடினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். எங்களுக்கு இங்கேயும் திருடு போச்சு. பிடிபட்ட 3 பேர் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன், அம்பத்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. பிடிபட்ட 3வது நபர் தனது பெயர் தயாளன் என்றே கூறியதால் ஆண் என்று நினைத்து காவல்துறையினர் விசாரித்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கைதானவர் தனது பெயர் ஆணா பெண்ணா என்று நீண்ட குழப்பத்தில் ஆண் வேடத்தில் இருந்த பெண் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவர் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த டயானா என்பது தெரிய வந்தது. பிடிபட்ட டயானா மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து கொள்ளையடித்த லேப்டாப், 3 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.